உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது ஒரு தமிழன், அதாவது தளபதி விஜய் ஒரு தமிழன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் முந்திக்கிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை நம்ம பாராட்ட வேண்டாம்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தமிழன் தலையை தூக்கிட்டான், ஒரு தமிழன் முன்னேறி வரான். அதாவது அந்த ஒரு படத்திலே தளபதி பாட்டு ஒன்று இருக்குல்ல, ஆளப்போகிறான் தமிழன் உலகம் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன விண்ணை நோக்கி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீர சாகசமாக தளபதி வராரு. அவர் நம்ம எல்லா தமிழர்களும் சேர்ந்து தூக்கி விட்டு வாங்க தளபதி அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு எல்லாரும் என்னமோ தளபதி ஒரு 30 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு பல்வேறு கணக்கான அதாவது பிரச்சனையை ஏற்படுத்தின மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி இல்லை, 2 கட்சி இல்லை, எல்லா கட்சியும் நம்மளை எதுக்குறான். அது எனக்கு ரொம்ப ஒரு கவலையாகவே இருக்குது. இது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இந்த அரசியல் பாதையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறி போகணும். ஏன்னா அரசியல்னாலே பல இடையூறுகள் சந்தித்து தான் நம்ம முன்னேறி வரணும். அதாவது சோதனையை சந்தித்து அதை வென்றாதான் சாதனை படைக்க முடியும். அதன் அடிப்படையில் தாவேக்காவோட ஒரு குழுவினராக நம்ம தொடர்ந்து முன்னேறி பயணிக்கணும். யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை பற்றி காதலே கேட்கக்கூடாது. அதாவது செவிடாக மாறிடணும். யார் நம்மளை அப்படி தளபதியை பற்றி என்ன சொன்னாலும் செவிடாக மாறி அதை பற்றி காதலே கேட்டுக்காமல் நம்ம வேலை என்ன, நமக்கு என்னென்ன வேலை இருக்குது, எலெக்ஷன் வேலை, நமக்கு என்னென்ன எப்படியெல்லாம் தளபதியோட கருத்துக்களை முன்னேறி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அதாவது குறை சொல்லாத வாயே இல்லை, அதனால் நம்ம குலைக்காத நாயும் இல்லை. அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இப்போ தெருவில் ஒரு நாய் குலைக்குதுன்னா, ஆஹா என்னடா இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு நாய்கிட்ட சண்டைக்காக போகிறோம். நம்ம பாட்டில் அதை ஏதோ குலைக்குதுன்னு நினச்சிட்டு போகிறோம். அந்த மாதிரி யார் எது சொன்னாலும் கவலையே படாமல் நம்ம பாட்டில் முன்னேறி போயிட்டுருக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தோம்னா இந்த குலைச்ச நாயெல்லாம் பக்கத்துலேயே நிற்காது, அது பாட்டில் எங்கேனாச்சும் போய் ஓரமாக உட்காந்துருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். தளபதி விஜய் அவர்களே, சின்ன வயசுலேருந்து உங்கள் ரசிகனுங்கிற ஒரு உரிமையில் சொல்கிறேன், எதை பற்றியும் மனசில் எடுத்துக்காதீங்க, தைரியமாக போங்க, ஜாலியாக அரசியல் செய்யுங்க. உங்கள் பின்னாடி தமிழ்நாட்டு இளைஞர்களாகிய நாங்கள் நிற்கிறோம். யார் குறுக்க வந்தாலும் பார்த்துக்கலாம். வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.